ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னெட் சேனல். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சீனில் என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னா, கோமதி ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி மீனா எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மீனா சொல்கிறாங்க, வீட்டில் தான் அத்தை இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீ ஏன் இப்படி பண்ணுன, காலையில் ஏன் அவளை என்னை மீட் பண்ண வச்ச, அவனால் நம்ம குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை தான் வந்திருக்கு, இனிமேல் நீ அந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட பேசுகிறாங்க. மீனா கிட்ட பேசிட்டு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ பண்ண போய் ஏதோ ஆயிடுச்சு அத்தை, நல்லது தான் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆகணும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கோமதியும் அவளை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, அவனால் நம்ம வீட்டுக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் கூட இனி சேரணும்னு நினைக்காத, அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்ல, மறக்காமல் வந்துடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போது மீனா கேட்குறாங்க, அப்படியா அத்தை, ஸோ அதுக்காக தான் என்னை கால் பண்ணிங்களா, சரிங்க அத்தை நம்ம போகலாம், நீங்கள் காலையில் வந்துடுங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க, காலையில் டிஃபன் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு இட்லி வேணும், அதாவது பொடி இட்லி வேணும், அதை மட்டும் செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கோமதிக்காக. கோமதி வீட்டில் இருந்து இன்னும் கிளம்பலை. மீனா வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க. கோமதியோட சீன் காட்டுறாங்க. அப்போ கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கேட்குற வரைக்கும் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, அவராக கேட்டால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ, இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க, நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன், வர ராத்திரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மாவும் சரி நான் சொல்லலை, நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுறாங்க. அப்போது கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா, மீனா கிட்டே வந்துடுறாங்க. மீனா பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அங்கே வந்துடுறாங்க. அங்கே வந்தோடனே பார்த்தா அவங்களோட ஃபோன் மிஸ் ஆகுது. கோமதி என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்டிலையே ஃபோனை மிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ஆனால் வந்து தேடினாங்க, இங்கெல்லாம் தேடுறாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, வீட்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறத போய் ஒரு வழியாக நம்ம போகிற வழியில் எடுத்துகிட்டு போயிடுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், ஃபோன் வேண்டாம், ஒரு நாள் ஃபோன் இல்லைன்னா என்ன ஆக போகுது, வீட்டில் தானே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன் என்னென்னா, பாட்டி அம்மா ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு, அதாவது கோமதியோட அம்மா ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஃபோன் எடுத்து பார்க்கும்போது, அச்சச்சோ ஃபோனை வச்சுட்டு போயிட்டாலே அப்படிங்கிறாங்க. ஃபோனை வச்சுட்டு போனோன்னா கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. ஐயோ கோமதியோட ஃபோனு வச்சுட்டு போயிட்டாலே என்ன பண்ணுறது, அவகிட்ட எப்படி கொண்டு போய் கொடுக்கறது, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கும் போது அவங்களுக்கு சடனாக ஒரு பிளான் வருது. ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு பிளானை போட்டு, கோமதி தான் மாப்பிள்ளை கூட பேசாமல், அவள் வந்து சந்தோஷமாகவே இல்லை, அவள் ரொம்ப கவலையாக இருக்கா, அவள் கூட நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா அவளும் மாப்பிள்ளையும் பேசாமல் இருக்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, இன்றைக்கி அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டியம்மா ஃபோனை வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபோனை சத்தம் வராமல் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அமுத்திக்கிட்டு இருக்காங்க. அடடா, இல்லை நம்ம பாட்டுக்கு ஏதோ அமுத்தி ஏதோ ஆயிரப்போகுது, சரி நம்ம போயிட்டு நம்ம பேத்திக்கிட்ட கொடுத்து இதை ஏதாவது பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேத்திக்கிட்ட போகிறாங்க. பேத்திக்கிட்ட போயிட்டு அதை கொடுத்து, இது பாருமா, எனக்கு இதில் சத்தம் வரக்கூடாது, சத்தம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சைலண்ட்டில் போட்டு கொடுத்துட்றாங்க. அதாவது அவங்க பேத்தி சைலண்ட்டில் போட்டு கொடுத்தோன்னே கொண்டு வந்து பாட்டியம்மா ஒரு பிளான் பண்ணுது. ஓகே, இந்த நம்மளோட மாப்பிள்ளையும் பொண்ணையும் எப்படியாவது சேர்த்து வச்சிடணும், அதுக்கு என்ன வழி பண்ணலாம், சரி இப்படி ஒரு பிளான் பண்ணலான்னு சொல்லி, முருகா நீ தான் எனக்கு அருள் புரியணும், நான் வந்து இதை செய்கிறேன்னு சொல்லி நீ எதுவும் கோச்சிக்காத, கண்டிப்பாக என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும், அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அப்போ ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனில் போயிட்டு ஏதோ எடுக்கிறாங்க. அப்போ என்னடா இவ எதுக்குடா இங்கே போகிறா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. பேசிகிட்ருக்கப்போ பாட்டியம்மா சொல்கிறாங்க,
என்னாச்சுன்னே தெரியல, கோமதியை நைட்டில் இருந்து காணோம். அப்போ எல்லாம் சொல்கிறாங்க, ராஜியோட ஹஸ்பண்டு எல்லாம் சொல்கிறாங்க, எங்கேயாவது எங்கேயாவது போயிருப்பாங்க, அம்மா கோயிலுக்கு போயிருப்பாங்க, இல்லைன்னா கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பாட்டி பண்ண வேலை ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதுதான் இன்றைக்கி எபிசோடாக போயிட்டுருக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு, அதாவது திங்கட்கிழமை என்ன எபிசோடுங்கிறத நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ப்ரொமோ வந்தாலும் ரிலீஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.